மதுரை அப்படின்னாலே ரொம்ப உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகம் வரும். அதுவும் இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே சித்திரை தேரோட்டம் தான் அனைவருக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க கோவிலாக இந்த ஆலயத்தில் தேரோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழா 2026 படி திருவிழாவோட உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவத்திற்காக வைகை அணையில் பார்த்தீங்களா நேற்று காலையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்காங்க. மதுரையிலேயே உலக புகழ்பெற்ற சித்திரை பெருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கிய விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் விழாவோட முக்கிய நிகழ்வாக வரக்கூடிய மே 1 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கும். ஸோ இதற்காக ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாகவே நடைபெற்று வருகிறது. இதற்காக என்னென்ன கோவிலில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, அழகர் கோவிலில் இருந்து புறப்படக்கூடிய கள்ளழகர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரைக்குமே அவர் செல்லக்கூடிய முக்கியமான இடங்களும் அங்கு அவர் நிற்கும் நேரங்களும் அடங்கிய அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வும் இந்த டைமில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யணும், அதே நேரத்தில் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை கண்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், ஸோ இந்த டைமில் பார்த்திங்களா இவர் வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதே நேரத்தில் இந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஏன் இந்த கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்குகிறார் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனை தொடர்ந்து பார்த்திங்களா சட்டமன்ற தேர்தல் திருவிழாவை முடித்து கொண்டாடி வந்த மதுரை மக்கள் இப்போது சித்திரை திருவிழாவை வரவேற்கக்கூடிய தயாரிப்பில் ஈடுபட்டு வராங்க. ஏப்ரல் 19 கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாக தொடங்கிய இந்த திருவிழா தற்போது முக்கிய கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது ஏப்ரல் 28 ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 29 தேரோட்டமும் நடைபெறிருந்தது. இந்த இரு நிகழ்வுகளும் மதுரை மாநகரோட முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருளல்வாள் அப்படிங்கிறதுனால வைகை ஆற்றில் போதுமான தண்ணீர் இருப்பதை உறுதி செய்ய தமிழக அரசுமே உத்தரவிட்டிருக்கு. மேலுமே வைகை அணை தண்ணீர் திறப்பு தமிழக அரசோட நீர்வளத்துறை அரசு ஆணையின்படி வைகை ஆற்றில் இருந்து ஏப்ரல் 24 முதல் ஏப்ரல் 29 வரைக்கும் மொத்தம் 170 மில்லியன் கன அடி தண்ணீரை திறக்க அனுமதியுமே கொடுக்கப்பட்டிருக்காங்களாம். அதே நேரத்தில் 70 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையோட நீர்மட்டம் தற்பொழுது 33.92 அடியாக உயர்ந்திருக்கிறதாம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்விற்காகவும் மதுரை மாநகரோட குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காகவும் பார்த்தீங்களா தண்ணீர் திறக்கப்பட்டிருக்காங்களாம். 6 மணிக்கு முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்காங்களாம். இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து சீறிப்பாயக்கூடிய இந்த தண்ணீர் இணைப்பு கால்வாய் வழியாக வைகை ஆற்றை சென்று அடையக்கூடிய நிகழ்வானது இருக்குது. திறக்கப்பட்ட நீரானது தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய 3 மாவட்டங்கள் வழியாக பாயும். எனவே கால்வாய் மற்றும் ஆற்று பகுதியில் பொதுமக்கள் யாருமே இறங்கவோ குளிக்கவோ அல்லது கால்நடைகளை அழைத்து செல்லவோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை அணை உதவி ஆய்வாளர்களுமே சொல்லப்பட்டிருக்காங்களாம். மேலுமே மே 1 கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வானது நடைபெற இருக்கு. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதனால காவல்துறை, மாநகராட்சி மற்றும் இது பார்த்தீங்களா இணைந்து விரிவான ஒரு ஏற்பாடுகளுமே செஞ்சு வராங்க. முக்கிய நாளில் கூடுதலாக அரசு பேருந்துகளுமே இயக்கப்படுவாங்களாம். மேலுமே 125 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்காங்களாம். நகரோட முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்காங்க. மே 1 மற்றும் 2 தேதிகளில் சில சாலைகளில் வாகனங்கள் மாற்றுப்பாதைக்கு திருப்பப்படும். பாதுகாப்புக்காக நிறைய போலீசார் பணியில் ஈடுபடுவாங்களாம். மேலுமே பக்தர்கள் வாகனங்களை நிறுத்த தல்லாங்குளம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பார்க்கிங் வசதிகளுமே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம். நீங்களுமே இந்த மதுரை சித்திரை திருவிழாவை பார்த்துருக்கீங்களா? அதே நேரத்தில் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மதுரை மாநகர
அழகரோட அடையாளமாக இது பார்த்திங்களா ஒற்றுமையின் ஒரு சங்கமாக நிகழக்கூடிய உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா 2026 ரொம்ப கோலாகலமாக தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் இதில் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமானது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. அதே நேரத்தில் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை பார்த்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், புண்ணியம் மற்றும் சாப விமோசனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க அழகர் ஆற்றில் இறங்குறதுனால இந்த நிகழ்வை தரிசிப்பது அப்படிங்கிறது பாவங்களை போக்கி புண்ணியத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்க குதிரையில் அழகரை தரிசிப்பது காண்போரோட மனதில் ஒரு அமைதியும் ஆன்மீக மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலையும் அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுமே பெருகும். விவசாயத்தில் செழிப்பு கிடைக்குங்க. அதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும்போது நீர் பொழிந்து விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே இது ஒரு கலாச்சார இணைப்பாகவும் இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான மதுரையோட கலாச்சாரத்தையும் சைவ வைணவ ஒற்றுமையும் நேரில் கண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக இது இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோமா, பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய இந்த நிகழ்வை ரசிப்பாங்க. கூட்ட நெரிசலில் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தின்படி பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் உள்ள ஆற்றுப்பகுதியில் நீங்கள் தரிசிக்கலாம். மற்றும் இதில் பார்த்திங்களா தகவலின்படி இந்த விழா ஆற்றுப்பகுதியை சுத்தம் செய்து கொண்டாடப்படுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மதுரை சித்திரை திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்களா இந்த ஆண்டுதோறுமே இந்த சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும். ஆண்டுதோறுமே மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா களை கட்டும். அதுலேயுமே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இதற்காக தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் வைகை ஆற்றில் நல்லா கூடி இருப்பாங்க. ஆண்டுதோறுமே லட்சக்கணக்கானவங்க அழகரை தரிசிப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோட அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. அன்றிலிருந்து மதுரையே விழாக்கோலம் போண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அன்றைய நேரத்தில் பார்த்திங்களா தினசரியுமே அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறாங்க. திருவிழாவோட முக்கிய நிகழ்வுகள் ஏப்ரல் மாத இறுதியில் சூடுபிடிக்குன்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் மதுரை நகரோட அரசியாக பொறுப்பேற்கும் பட்டாபிஷேக வைபவமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி திக்விஜயமும் விழாவோட சிகர நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அது அடுத்த நாள் பார்த்திங்களா 29ஆம் தேதி மாசி வீதிகளில் தேரோட்டமானது நடைபெற்ற நிலையில் அதே நாளில் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்படுவார். மேலுமே மதுரை மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மே 1ஆம் தேதி அதிகாலை நடைபெறும். அதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 30 இன்று பார்த்திங்களா மதுரை எல்லையில் கள்ளழகரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள் எதிர் சேவை நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மே 1ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு முதல் 6:15 மணி வரைக்குமே தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுப்பார். இந்த ஒரு நிகழ்வை காண்பதற்கு தமிழகம் முழுவதிலிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் திரளக்கூடியது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். நீங்களுமே இதில் கள்ளழகரை மதுரை ஆற்றில் நீங்கள் சந்திப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆற்றில் இறங்கிய பிறகு மே 2ஆம் தேதி இரவு முழுவதுமே ராமராயர் மண்டபத்தில் தசவதாராக காட்சிகள் நடைபெறும். அதுக்கப்புறம் கருட வாகனத்தில் பிரசன்னமாகி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் கள்ளழகர் மே 4ஆம் தேதி பார்த்திங்களா மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார். ஏப்ரல் 19 தொடங்கி மே 4ஆம் தேதி வரைக்குமே சுமார் 15 நாட்களுக்கு மேலே மதுரையே தூங்கா நகரமாக மாறி ஆன்மீக கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி காண்பது கூடுதலான சிறப்பை கொடுக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த திருவிழாவிற்காக தமிழக அரசு மற்றும் காவல்துறை இப்போது சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. நீங்களுமே இந்த மதுரை சித்திரை தேரோட்டத்தோட முக்கியமான நிகழ்வான இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மதுரை சித்திரை தேரோட்டத்தை நம்ம பார்த்தாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமா.
அதே மாதிரி இந்த மதுரை சித்திரை திருவிழாவோட சிகர நிகழ்வாக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த வைபவமானது நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை தரிசனம் செய்வாங்க. அழகர் ஏன் இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு மலையிலிருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் தெரியுமா? அதாவது அழகர் மலையில் உற்பத்தியாகக்கூடிய நுபுங்கரை தீர்த்தத்தில் சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்து தவத்தில் இருந்தாராம். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன்னோட பரிவாரங்களோட அந்த வழியாக வந்தாராம். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமல் இருந்து விட்டாராம். இதனால் கடும் கோபம் அடைந்த அந்த துர்வாசர் மண்டுக தவளையாக பிறக்கும்படி சுதபஸ் முனிவரை சபிச்சு கொட்டாராம். உடனே தவளையாக போகின்ற சுதபஸ் பார்த்தீங்களா சாப விமோசனத்திற்கு வழி கேட்டாராம். அவரோட வேண்டுகளை ஏற்ற துர்வாசர் கவதி தீர்த்தங்கரையில் வைகை நதியை மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னபடியே தவளை உருவத்தோடு வைகை ஆற்றங்கரையில் தவம் செஞ்சாராம் சுதபஸ். அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே பகவான் கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளுவதாக புராணங்கள் சொல்லப்படுது. மேலுமே மண்டுகமாக சாபம் பெற்று அழகரால் சாப விமோசனம் பெற்ற சுதபஸ் முனிவர் மண்டுக முனிவர் அப்படிங்கன்னு பெயருமே பெற்றாராம். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி திருமணம் தன்னோட தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கும்போது அந்த வைபவத்தை பார்க்க அழகர் கள்ளழகர் திருக்கோலத்தோட அழகர் மலையில் இறங்கி வந்து மதுரையை நோக்கி வருகிறாராம். ஆனால் வரக்கூடிய வழியில் எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததுனால தங்கையோட திருமணத்தை காண முடியாமல் போய்விடுதான். அந்த சோகத்தோட வைகையில் நீராடி புறப்பட்டு சென்றார் அப்படிங்கிறது ஒரு புராண கதையாகவும் இருக்குது. அழகர் மலையில் இருந்து இறங்கி வந்து மதுரை வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த அழகர் அதுக்கப்புறம் வண்டியூர் சென்று தன்னோட பக்தரான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கியதும் அந்த நாள் தான். பின்னர் அழகர் மலைக்கு திரும்புவாராம். இந்த நிகழ்வுகள் ஒரு 15 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக திருவிழா கோலம் போல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா. நீங்க இந்த மதுரை சித்திரை தேரோட்டத்துக்கு நிகழ்வுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.